விநாயகர் சதுர்த்திக்கு எல்லார் வீட்லேயுமே விளாம்பழம் வாங்கியிருப்போம். இந்த விளாம்பழத்தை வச்சு நம்ம இன்றைக்கி ஜூஸ் போடலாம். இதை பாதியாக உடச்சிக்கலாம். நல்லா பழமாக இருந்துச்சுன்னா நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்ல பழம், நல்லா ப்ரௌனாக இருக்குது. இதை அப்படியே அலேக்காக எடுத்துடலாம். வெளியில் எடுத்து அப்படியே சாப்பிட்டு பார்த்திங்கன்னா புளிப்பு, தித்திப்பு, துவர்ப்பு எல்லாம் கலந்துருக்கும். இந்த வாட்டி நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு தேவைப்பட்ட நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜில்லுன்னு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததை அந்த விளாம்பழம் ஓடு இருக்குல்ல, அந்த ஓடுலேயே ஊற்றி குடிச்சு பாருங்கள். அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், அழகாக அந்த ஓடில் ஒரு சைடு மட்டும் அழகாக வழிஞ்சு வருது பாருங்கள். இதை அப்படியே எடுத்து குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்பயுமே உடச்சி அப்படியே சாப்பிடாம இந்த முறை ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.